ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் போன வகுப்பில் ஆத்மபோதத்தில் 5வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். அந்த 5வது ஸ்லோகம் எதோட முடியுதுன்னு பார்த்துட்டு அப்படியே 6வது ஸ்லோகத்தை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். 5வது ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா, அறியாமைங்கிற இந்த கரப்பட்ட ஜீவனு அவன் சாஸ்திர அபியாசத்தினால தன்னுடைய அறியாமையெல்லாம் போக்கிக்கிட்டு அவன் சாஸ்திர அபியாசத்துக்கு எதவெல்லாம் சாதனமாக எடுத்துக்கிட்டானோ அந்த சாதனம் தான் ஞானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த சாதனத்தையும் அவன் கலட்டி விட்டுட்டு தான் மாத்திரமா இருக்கிறான் அப்படிங்கிறது 5வது ஸ்லோகம். இன்னைக்கு நம்ம 6வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். சம்சார ஸ்வப்ன துல்யோ ஹி ராகத்வேசாதி சங்குலஹ ஸ்வகாலே சத்யவத் பாதி பிரபோதே சதி அசத் பவேத். இப்போ இந்த சம்சாரம் எப்படிப்பட்டது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லுது. சம்சார ராகத்வேசாதி சங்குலக அப்படின்னா ராகத்வேஷங்களும் நிறைஞ்சதுதான் சம்சாரம். ராகத்வேசாதி சங்குலக, இந்த ராகத்வேஷங்கள் நிறைஞ்ச இந்த சம்சாரத்தை நான் எப்படி கடப்பேன்? இது எப்படி என்னை இந்த சம்சார பந்தத்திலிருந்து நான் எப்படி என்ன நான் சம்சார பந்தத்திலிருந்து எப்படி நான் கரை சேருவேன் அப்படிங்கிறத தான் இந்த ஸ்லோகத்துல சொல்லுது. நீ எப்படி நீ கரை சேருவ அப்படின்னா, ஸ்வகாலே சத்யவத் பவதி ஸ்வப்ன துல்லியம். இது நீ பார்க்க வரைக்கும் தான் இந்த சம்சாரம் சத்தியமா இருக்குது. இதை என்னால நம்ப முடியலையா சுவாமி அப்படின்னா, அது நீ தூங்கும்போது கனவு பார்க்கற இல்ல, அந்த கனவு எவ்வளவு நேரம் நமக்கு உண்மையா இருக்குது, தூங்க வரைக்கும் உண்மையா இருக்குது. தூங்கி எழுந்ததும் அப்பாடா இது கனவா அப்படின்னு அந்த கனவுல இருந்து நம்ம விழிச்சதும் அந்த கனவனுடைய பயமெல்லாம் போயிடுது. அது போல இந்த ஸ்லோகத்தினுடைய விவரணம் இருக்குது. ரொம்ப அழகா சுவாமிஜி எனக்கு நேற்று இந்த 2 ஸ்லோகத்தையும் சொல்லி கொடுக்கும்போது உண்மையில ஒரு குரு கிட்ட இருந்து ஒரு ஸ்லோகத்தை, இப்ப நம்மலாம் ஒரு ஆச்சாரியரா நானும் ஒரு ஸ்லோகத்தை உங்களுக்கு நான் சொல்ல போறேன்னு நம்ம 2 ஸ்லோகத்தை நம்ம படிச்சுக்கிட்டோம்னா, மீறி போனா அந்த ஸ்லோகத்துல ஒரு 4 வரி 5 வரி மட்டும்தான் விளக்க வரிகள் இருக்கும். மீறினா ஒரு 10 நிமிஷம் அதுல நமக்கு விஷயத்தை சேகரிக்க முடியும். ஆனா குருநாதர் உட்கார்ந்து அந்த ஸ்லோகத்தை நமக்கு விளக்கும் போது விஸ்வதோ முகம் அப்படிங்கிறது மாதிரி அந்த ஒரு ஸ்லோகத்துல அவ்வளவு விஷயங்களை உள்ள கொடுத்தாரு. அப்பதான் நான் நினைச்சேன், நாம ஒவ்வொரு நாளும் இப்படி ஆச்சரியத்தையும் அபூர்வத்தையும் பார்க்கறமே, எப்படா நமக்கு புத்தி தெளியறது, குரு கிட்ட இப்படி இடைவிடாம இந்த சாஸ்திரங்களை கேட்டு அதை விரிச்சு படிக்கிறது அப்படிங்கிற போது இனிமே நான் முடிவு பண்ணிட்டேன், நம்மன்னு இல்லை, யார் எந்த மாணவர்களா இருந்தாலுமே தானா ஒன்றை படிச்சு விளங்கிக்கிறத விட குருநாதர்கிட்ட படிச்சு விளங்கிக்கிறதுங்கிறது அது அவ்வளவு அற்புதமா இருந்தது. ஒவ்வொரு சொல்லுக்கும் குருநாதர் அந்த விளக்கத்தை கொடுத்தாரு. அதே நான் சுவாமி எனக்கு சொல்லி கொடுக்கும்போது அதை நான் நோட்ஸும் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை தான் இன்னைக்கு நான் அதை சொல்லி கொடுத்ததை 2 நாளாக நான் அதை விளங்கிக்க பார்த்து இன்னைக்கு அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். குருநாதருடைய ஒரே ஒரு கட்டளை என்னன்னா, நாம் இந்த சாஸ்திரத்தை படிச்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, நாம் அந்த படித்த படிப்பிலிருந்து என்ன விளங்கிக்கிட்டோம். இந்த புத்தகத்தில் இருக்கிறத படிக்கிறதுக்கு அதுக்கு பேர் நியூஸ் லீடராமா படிச்சுட்டு அப்படியே சொல்றது, அது நியூஸ் வாசிக்கிறவங்க செய்யற வேலை. இந்த ஆத்ம ஞானம் என்ன பண்ணணும்னா, உங்களுக்குள்ள அது தன் கருத்தா ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். கொடுத்ததுனாதான் நீங்க இதை படிச்சதுக்கு பிரயோஜனம். அப்படி கொடுக்கல அப்படின்னா பிரயோஜனமே இல்லை. அப்ப அது உங்களுக்கு பலனை கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சொல்லி கொடுத்த விஷயத்த நீங்க தன் கருத்தாக்கிக்கிட்டா அது பலன் கொடுக்கும், இல்லாட்டி அது பலன் கொடுக்காது. அது ஒரு பார்த்து படிச்சுட்டு போனதாயிடும். அதனால சுவாமி சொன்னதை எப்படி நான் விளங்கிக்கிட்டேங்கிறத
உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். இதில் அப்பப்போ ஒரு 4-5 விதமான புது தத்துவ விஷயங்களை சுவாமி எனக்கு இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை சொல்லும்போது ஏதாவது அந்த வார்த்தையில் உங்களுக்கு புரிதல் இல்லாமல் இருந்ததுன்னா, இந்த வார்த்தை எதுக்கு ஒப்பிடப்படுதுன்னு கேட்டிங்கன்னா நான் கொஞ்சம் டைம் எடுத்து கூட அதை நான் சொல்லிடுறேன். இப்போது இந்த சம்சாரம் எப்படிப்பட்டது அப்படின்னு வர்ணனை பண்ணுது இந்த 6வது ஸ்லோகம். பவம், பவசாகரம் அப்படின்னா என்ன? பவசாகரம், பவக்கடல். இந்த பவக்கடலுங்கிறது அது எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா தவிப்பாக இருக்குதான். அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு. இப்போ நம்ம ஆத்ம வித்தியாலயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் அதை சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள்லாம் அந்த பவசாகரத்தை கடந்து இருக்கிறீங்க. இதெல்லாம் சில பேர்த்துக்கு சுவாமி நேற்று அந்த சுவாமி சொன்னாங்க, நாங்கள்லாம் இன்னும் குழந்த மாதிரி இருக்கிறோமோ, நாங்கள் தெரிஞ்சுக்கல, எல்லாரும் நல்லா சொல்கிறாங்க, ஆனால் எங்களால் சொல்ல முடியலன்னு. இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிடுறேன். உங்களை சுற்றி இருக்கிறவங்களை எல்லார்த்தையும் நீங்கள் பாருங்கள், அவங்க எப்படிப்பட்ட பவசாகரத்தில் சிக்கி இருக்கிறாங்கன்னு. இன்னைக்கு நமக்கெல்லாம் அடுத்தது என்னங்கிறது இருக்காது. மேக்சிமம் இப்போ நம்ம என்னென்ன வாழ்க்கை முறையில் இருக்கிறோமோ அதை தான் நம்ம பார்த்துட்ருப்போம். நம்ம சுற்றி வாழ்கிறவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன, நான் என்ன செய்ய போகிறேன், இதை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும், இது எனக்கு பிடிக்கலையே, இது எனக்கு பிடிச்சிருக்குதே, இப்படின்னு சதா காலமும் இன்பத்திலையும் துன்பத்திலையும் வேண்டுதல்லையும் வேண்டாமையிலையும் உன்னை செஞ்சும் அதை அடைஞ்சும் இப்படியே போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சம்சார பவசாகரத்தை நான் எப்படி கடப்பேன்? இதுக்கு சுவாமி என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. நம்ம இந்த ஞான பாதைக்கு வந்ததுக்கப்புறமா நாம் மெல்ல 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 இந்த சம்சாரத்தினுடைய மனம் பீடிச்சிருக்குது இல்லையா, அந்த பீடிப்பிலிருந்து நம்மளை விளக்கிக்கணும். அதுக்கு 2 வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, பிரதியோகி, அனுயோகி. இதை நம்ம தமிழ் வார்த்தையில் சொன்னோன்னா, ஏப்பா அவன் ஏதோ பொழைக்கிறதுக்கு ஒரு அனுகூலமாக 2 வார்த்தை சொல்லுங்களே, பாவம் அவனே ஏதோ கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு ஏதோ இப்போ தான் கொஞ்சம் மேலே வர்றான், நீ ஒன்றும் பண்ணாதடா, நீ இந்த தொழில் நல்லா பண்ணு, ஏதோ 4 வருமானம் வரும், நீ பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஏதோ 2 வார்த்தை ஒரு அனுகூலமாக சொல்லுங்களே அப்படின்னு. அப்போ அனுகூலம் அப்படின்னா நீ இப்போ எந்த நிலையில் இருக்கிறையோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பேர் அனுகூலம். அவனே துவண்டு கஷ்டப்பட்டு வர்றான், டே நீ போய் இந்த தொழிலை வாடா தேர்ந்தெடுத்து முடிஞ்சு போயிட்டடா அப்படின்னா அது என்னது? பிரதிகூலம். அப்போது நாமெல்லாம் இந்த சாஸ்திரத்தை கற்றுக்கிட்டு வரும்போது நாம் எங்கே அனுகூலம் பண்ணிக்கணும் அப்படின்னா, நான் ஆத்மா, இந்த ஆத்மா தான் அந்த சர்வத்துக்கும் அதிஷ்டானமான பிரம்மம் அப்படிங்கிறதுல நாமெல்லாம் எப்படி இருந்துக்கணும்? அனுகூலமாக இருந்துக்கணும். அதுக்கு பிரதிகூலமாக இந்த சம்சாரம் ஒவ்வொரு நிமிஷமும் பிரதிகூலத்தை எடுத்து 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 கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் நாம் என்ன பண்ணணும்? அதையெல்லாம் பிரதிகூலம் பண்ணிடணும். இந்த பாரு, நீ உன் வேலையை நீ பண்ணு, இதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, இதை நான் ஏற்றி வச்சுக்கிட்டு அவஸ்தைப்பட போகிறதில்லைன்னு இந்த சம்சாரத்தை பிரதிகூலம் பண்ணுங்க. அது எனக்கு இல்லை எனக்கு இல்லைன்னு அதை தள்ளி விடுங்க. நான் ஆத்மா பிரம்மங்கிறத அனுகூலமாக இருங்க. அப்போ நமக்கு இந்த சாஸ்திரம் இன்னும் நமக்கு ஒரு பிடிமானத்தை கொடுக்கும் அப்படின்னு சுவாமி எனக்கு அந்த உபதேசத்தோடு ஆரம்பிச்சுட்டு, பிரியம் அப்பிரியம், ஆதல் அடைதல் அப்படிங்கிறது தான் சம்சாரத்தில் மிகப்பெரிய ஒரு துன்பகரமாக இருக்குது. நான் இன்னைக்கு என்னோடய ஹேர் நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷனர் வேணும். அந்த கண்டிஷனர் போட்டால் தான் என் ஹேர் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆனால் கண்டிஷனர் போட்டால் முடி கொட்டும். இப்போ என்னுடைய ஹேர் சாஃப்டாக இருக்கணுங்கிறது எனக்கு ஒரு பிரியம். அந்த பிரியத்தை நான் செய்ய போகும்போதே அது எனக்கு பல துன்பங்களையும் கொடுக்குது. முடி கொட்டுது, கண் எரியுது. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம இன்பம்னு அடைய போகும்போதே அதுக்கு துன்பமும் கூடவே வருது. இப்போ நம்ம எத்தனை விஷயங்களை இன்பம்னு நாடி நாடி அடையிறோம், கூடவே துன்பம் வரதை நம்ம எப்பயாவது நம்ம பார்க்குறோமா? இல்லை, இன்பத்தை மட்டும்தான் பார்க்குறோம். நேற்று ஒரு அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நம்ம சாமி சொல்லி கொடுத்துருக்காரு, எப்பவுமே ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அதில் துக்க தரிசனத்தையும் இல்லை இன்ப தரிசனம், துக்க தரிசனம், சுக தரிசனம், தோஷ தரிசனம், இதை 2ஐயும் பார்க்கணுன்ட்டு இருக்காங்க. அப்போ இந்த சம்சாரத்தில் இங்கே ஆத்ம ஞானத்தை கற்றுக்கு வர்றவங்க எல்லாருமே நிச்சயமாக இந்த சம்சாரத்தை ஒரு தோஷ தரிசனமாக பார்க்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது, இது எப்போவுமே சாதன சாத்திய ரூபமாக தான் இருக்குது. இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் அடையணும் அப்படின்னா அதுக்கு கட்டாயம் ஒரு
சாதனை நீங்க பண்ணி ஆகணும். இந்த குருகுலத்துக்கு நீங்கெல்லாம் வரணும் அப்படின்னா காத்தால 5 மணிக்காவது எழுந்து குளிச்சு பரப்பிட்டு ஒரு 7 மணிக்குள்ள இங்க நீங்க ஆசிரமத்துக்கு வந்தாதான் சரி. 7 மணிக்கு அங்க கிளம்புனாதான் ஒரு 8:30 9 மணிக்குள்ள நீங்க இங்க வர முடியும். அப்ப இந்த ஆசிரமத்துக்கு வர்றதுக்கு கூட ஒரு சாதனம் உங்களுக்கு தேவைப்படுது. அப்ப நீங்க அந்த சாதனத்தை செய்தாதான் சரியான சாத்தியத்தை அடைய முடியும். இப்ப சாதனம் இல்லாம நீங்க இந்த உலகத்துல ஏதாவது அடைய முடியுமா? எந்த அடைதல் இருந்தாலும் நிச்சயமாக அதுக்கு ஒரு சாதனத்தை வச்சுதான் நீங்க அடைஞ்சாகணும். ஆனா அடையிறதுக்கு முன்னாடியே அதுல ஒரு ஓட்ட உடசலோட தான் அந்த சாத்தியம் நமக்கு வந்து சேரும். நம்ம ஒரு ஷர்ட் எடுக்கலான்னு போவோம், அல்லது காவி வஸ்திரத்துல ஒரு நல்ல காவி வஸ்திரம் வாங்கலான்னு போவோம். எத்தனை கடை ஏறி இறங்கினாலும் நீங்க கேட்குற காவி கலர் மட்டும் கிடைக்கவே கிடைக்காதுன்னு என்னோட அனுபவத்தில். அதனால பார்த்துட்டு லதாமா இவங்க இப்படி கஷ்டப்படுறாங்களே இந்த ஒரு காவி வஸ்திரத்துக்குன்னு டன்னா பெட்டியா அடிச்சு கொண்டாந்து லாஃப்ட்ல தள்ளிட்டாங்க. யாருக்கு வேணாலும் நம்ம ஆசிரமத்துக்கு காவி கலர் கொடுங்க, நீ கலரே மாறாது, கலர் பிரச்சனையே வராதுன்னு. அப்போ ஒரு சாதாரணமா ஒரு காவி வஸ்திரம் கூட நம்மளால உருப்படியான ஒரு சாதனத்தை செய்து அடைய முடியலைங்கிற போது இந்த வாழ்க்கையில இன்பத்தையோ அல்லது சுகத்தையோ ஒரு வெற்றியையோ நீங்க சாதன சாத்தியத்தின் மூலமா அடைய முடியுமானா அடைய முடியும். சொற்ப பலன் தான் அது கொடுக்கும், அது முழு பலனை உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்பவுமே இந்த சம்சாரம் என்ன பண்ணுதுன்னா முழுமையான மன நிறைவின்மையை மட்டும்தான் கொடுக்குது. நம்ம நினச்சிக்கிறோம் ஏதோ போனால் இன்னைக்கு ஒரு சுகமாக இன்னைக்கு குருவாயூர் போனோம்ப்பா குழந்தை குட்டிங்களோட நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுன்னு வெளியே வருவோம். ஆனால் போய் கும்பிட்டுட்டு வெளியே வர்றதுக்குள்ளே ஏதோ சின்ன சின்ன மன சங்கடங்களோ அங்கே நடந்த கஷ்டங்களோ அங்கே கோவில் இருக்கிற ஒரு தண்ணி சிந்தி கிடக்கும், ஒரு நேரம் ஒரு அன்னதான ஃபுட்டு கிடைக்காம இருக்கலாம். இப்படி அந்த சுகத்தை தேடி போகும்போதே அதில் இருக்கக்கூடிய தோஷங்களும் வந்து அதில் இருக்கிற நம்ம போனது என்னமோ சாமி கும்பிடதான், ஆனால் அதில் ஒரு தோஷம் வந்துச்சா, நமக்கு ஒரு குறை வந்துச்சா, இப்போ எவ்வளவு பெரிய நல்ல காரியத்தையோ நல்ல சுகமான சங்கல்பத்தில் மீது நம்ம அடைய போனாலுமே அதில் கட்டாயம் தோஷத்தோடு கூடியே தான் இருக்கும். இதுதாண்டா சம்சாரங்கிறது அப்படின்னு சொல்லி இந்த முதல் ஸ்லோகத்தில் சொல்லிட்டு, அப்புறம் அடுத்து 2வது வரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, சம்சாரங்கிறது ஸ்வப்ன துல்யோகி. எப்படி நீங்கள் நான் சுவாமி நீங்கள் நான் சொல்கிறேன் இத்தனை துன்பங்களை நான் அனுபவித்தேன், இத்தனை இன்பங்களையும் அனுபவித்தேன், இதை எப்படி நீங்கள் சொப்பனன்னு சொல்கிறீங்க? ராத்திரி கண்ட கனவை வேணால் நீங்கள் சொப்பனன்னு சொல்லலாம். ராத்திரி கனவுல சில நாளில் எனக்கு ஒரு கேட்டை பூட்டியிருப்பேன், வெளியே பார்த்தீங்கன்னா 5 6 சிங்கம் படுத்து கிடக்கும். இது என்னடா கிறகமா இருக்கு, நம்ம ஊருக்குள்ளே இருக்கிறது சிங்கம் எங்கடா வந்து படுத்துதுன்னா அது ஏதோ நம்ம எழுந்து போகும்போன்னு பார்த்தா அது சாவகாசமாக அங்கேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுத்து கிடக்கும். எப்படா கதவு நீக்குவாங்கன்னு. இது என்னடா துன்பமாக இருக்குதுன்ட்டு நானும் ஜன்னல் வழியை எட்டி எட்டி பார்ப்பேன், சிங்கம் போயிடுச்சான்னு. போன வாடே இல்லை. அப்புறம் தான் அலாரம் அடிக்கும், கண்ணை முழிச்சு பார்த்தா கனவு. அப்பான்னு ஒரு பெருமூச்சு வரும் பாருங்க. ஆட சிங்கத்தை நம்ம கனவுலையா பார்த்தோம் அப்படின்னு. இப்போ கனவுல பார்த்த சிங்கம் கண்ணை முழிச்சதும் போயிடுச்சு இல்லை, ஒரே செகண்டு சே இது கனவுடா. இப்போ ஒரு நிமிஷத்துல இந்த கனவை கனவுன்னு நம்மளால உதாசீனப்படுத்த முடிஞ்சுது. ஏன்? நீங்க கண்ணை முழிச்சுக்கிட்டீங்க, கனவை கண்டதும் கண்ணை முழிச்சுக்கிட்டீங்க, கனவை பார்த்தவன் கண் விழிச்சதும் கனவு பொய்யாயிடுச்சு. அப்ப இந்த நனவுல இருக்கிற சம்சாரம் எப்போ பொய்யாகும்? நனவுல நீ முழிச்சுக்கோ, நனவுல முழிச்சாதான் இந்த நனவுல இருக்கக்கூடிய சம்சாரம் பொய்யாக்கப்படும். நனவுல நான் எப்படி முழிக்கிறது? அதுக்கு தான் குருநாதர் நமக்கு ஞான உபதேசத்தை கொடுத்து நனவுல முழிக்க வைக்கிறாரு. அந்த நனவுல முழிக்கிறது எப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல, நனவுல ஏன் நம்ம முழிக்காம இருக்கிறோம், நனவுல ஏன் நமக்கு முழிப்பு வரமாட்டேங்குதுன்னா இந்த உலகத்தின் மேல நம்ம அவ்வளவு சத்திய புத்தி கொடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. இப்போ இதுல இன்னொரு விஷயத்த குருநாதர் எனக்கு ரொம்ப ஆழமா விளக்கி கொடுத்தாங்க, அதை நான் சொல்றேன். இப்போ பகல்ல நீங்க முழுக்க இங்க ஆத்ம வித்யாலயத்தில் இருக்கிறீங்க, அல்லது வந்து உங்களுடைய கம்பெனியில ஏதாவது எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போ ஒரு விதமான இன்பமும் இருக்கலாம், துன்பமும் இருக்கலாம். அது இன்பம் துன்பம் ரெண்டையும் சம்சாரம்னு சொல்றோம். கனவுல அதே துன்பங்கள் அதே இன்பங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கலந்தாப்புல வரும். அதுவும் அந்த கனவு நேரத்துல ஒரு சம்சாரம் தான். ராத்திரி தூக்கத்துல இந்த சம்சாரம் இருக்குதா உங்களுக்கு? கனவுல பார்த்த துன்பமோ நனவுல அடைஞ்ச இன்ப துன்பமோ அது தூங்கி போனதுக்கு அப்புறமா இல்லாம போகுது. ஆனா சம்சாரம் முற்றிலுமா நீங்கிச்சா? இல்லை. இந்த சம்சாரம் விதை ரூபமா பீஜ ரூபமா உன் தூக்கத்தில் இருக்குது. நீ தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா நல்லா தூங்குனேன்னு தெரியுது, ஆனா என்ன நடந்ததுன்னு எனக்கு எதுவுமே நல்லா தூங்குனேன்,
ஆனால் நான் என்னவா இருந்தேன், என்ன நடந்துன்னு எதுவுமே நமக்கு தெரியறதில்ல. அப்போ இந்த எதுவும் தெரியாத நிலை தான் மூல அவித்யான்னு சொல்றாங்க. அப்போ இந்த மூல அவித்யாவை எப்படி நான் நிவர்த்தி பண்ணிக்கிறதுனா, அது நிச்சயமா ஆத்ம ஞானத்தினால மட்டும்தான் முடியும். ஆத்ம ஞானம் மட்டும்தான் இந்த அவித்யாவை போக்கக்கூடிய நமக்கு விசாரணைகளை குருமார்கள் மூலமா நமக்கு ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துட்டே வருது. இது எப்படி நான் நீக்கிக்கிறது? அடுத்த ஸ்லோகத்துல அது அத்தியாசத்தின் மூலமா அந்த மூல அவித்யா எவ்வளவு நமக்கு உறுதியா இருக்குது, அதை எப்படி அதிலிருந்து எப்படி நம்ம விடுதலை பெற்றுக்க போறோம்னு சொல்றாங்க. அப்புறம் அப்படியே சொன்னேன் இல்லையா, பிரதியோகி பிரதியோகி அனுயோகி. இப்போ பிரதிகூலம் அனுகூலம், இது தமிழ்ல சொல்லணும்னா பிரதிகூலம் அனுகூலம். இப்போ பாருங்க, இதே இடத்துல உங்களுக்கு நான் இந்த 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 சம்சாரத்திலிருந்து அனுகூலமாக இருக்கிறது எல்லாம் விட்டுட்டு பிரதிகூலமாக சொன்னால், இதே சம்சாரம் இதே உலக வாழ்க்கையிலிருந்து நம்ம நல்ல மோட்சத்திலையும் இந்த சாஸ்திரத்தின் மூலமாக இருக்க முடியுங்கிறத இப்போது ஆதல் அடைதல் அப்படின்னா இதுக்கு பிரதியோகி என்னவா இருக்க முடியும்? ஆதல் அடைதல் விட்டானா ஒருத்தன் எப்படி இருப்பான்? திருப்தியாக இருப்பான். இப்போ ஆதல் அடையதுக்கு பிரதியோகி திருப்தி. பிரியம் அப்பிரியத்துக்கு பிரதியோகி என்ன? நான் எப்பவும் சதா காலமும் பிரியமும் அப்பிரியமாவா இருக்கிறேன். இந்த பிரியத்தை அப்பிரியத்தை விட்டா அவன் விடணும் அப்படின்னா எப்படி இருப்பான்னா உதாசீனா இருப்பான். இதெல்லாம் சுவாமி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. பிரியம் அப்பிரியத்தை விட்டுட்டான் அப்படின்னா நீங்க இந்த உலகத்தை எப்படி பார்ப்பீங்க? உதாசீனமா பார்ப்பீங்க. அப்புறம் சாதன சாத்திய ரூபமா நீங்க எல்லாத்தையும் ஆதல் அடைதல் மூலமா அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அதுக்கு பிரதியோகி என்ன? சாத்திய ரூபம்னு சொல்லி கொடுத்தாங்க. நீங்க ஒன்றை செய்து ஒன்றை அடைஞ்சிங்க, ஒன்றை செய்து ஒன்று லாபம் அடைஞ்சிங்க. ஆனா நீங்க அதுக்கு பிரதியோகியா போனா என்ன ஆகும்? சாத்திய ரூபமா இருப்பீங்க. இந்த பிரதியோகின்னு சொல்றதெல்லாமே நம்மளுடைய ஸ்வரூபத்தை சொல்லுது. அப்ப அந்த ஸ்வரூபத்திலிருந்து நாம தவறி போனதுனாலதான் சம்சாரியா சுத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் நிரந்தரமான மன நிறைவின்மை தான் சம்சாரம் உனக்கு கொடுக்குது. அப்போ இதுக்கு இதனுடைய பிரதியோகி என்னன்னு பார்த்தோன்னா நிரந்தரமான மன நிறைவுங்குது. இப்ப நாம யாருக்கு பிரதியோகி, யாருக்கு பூஜா தூக்கிட்டு இருக்கிறோம்? எனக்கு நம்ம இந்த சம்சாரத்துக்கு பூஜா தூக்கிட்டு இருக்கிறோமா, இல்ல ஆத்மாவுக்கு பூஜா தூக்கிட்டு இருக்கிறோமா? சம்சாரத்துக்கு பூஜா தூக்குற வேலையை விட்டோம்னாலே நம்ம இயல்பாகவே ஆத்மாவில தான் இருப்போம். இப்போ இந்த ஆத்மஸ்வரூபத்தை நான் கண்டுக்கிறதுக்கு எனக்கு என்னவெல்லாம் தடையா இருக்குதுங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல இதை நான் முழுசா விளக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன். ஸ்வகாலே சத்தியவத் பாதி. நம்ம கனவு காணும் போது மட்டும்தான் இந்த கனவு சத்தியமா இருக்குது. கனவுல இருந்து விழிச்சதும் அது பொய்யாகி போகுது. இது சொல்லிட்டேன். பிரபோதே சதி அசத்பாவே. நான் கண் விழிச்ச உடனே இதெல்லாம் அசத்தாய் போச்சு, இது எதுவுமே சத்தில்லை, இதெல்லாம் எனக்கு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது மட்டும்தான் இந்த கனவு எனக்கு பயம் கொடுத்தது. அதே போல நான் கண் விழித்ததும் அந்த பயம் என்னை விட்டு போய்விட்டது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல நிறைவாகிட்டு 7வது ஸ்லோகத்துல தாவத் சத்தியம் ஜெகத்பாதி. சத்தியம் ஜெகத்பாதி சுக்திகாரஜதம் யதா யாவத் ஞ ஜாயதே பிரம்ம சர்வ அதிஷ்டானம் அத்வயம். தாவத் சத்தியம் ஜெகத்பாதி யாவத் ந ஞாயத்தே பிரம்ம. எது வரைக்கும் இந்த பிரம்மம் சத்தியமா தெரியும்? சிப்பி வெள்ளி காசா தெரியுது. எது வரைக்கும் சிப்பி நமக்கு வெள்ளி காசா தெரியும்? அத்தியாசம் இருக்க வரைக்கும் சிப்பி நமக்கு வெள்ளி காசா தான் தெரியும். அப்ப அத்தியாசம் நீங்கினாதான் சிப்பி சிப்பியா தெரியும். இப்ப இந்த ஜகத்து எது வரைக்கும் எனக்கு சத்தியமா தெரியும்? யாவத்னா ஞாயத்தே பிரம்ம. இந்த பிரம்மத்தை நான் அறியாதிருக்க வரைக்கும் இந்த ஜகத் எனக்கு சத்தியமா தான் தெரியும். அப்ப நான் இந்த பிரம்மத்தை நான் அறியறதுக்கு எது தடையா இருக்குது? அதுக்கு
சுக்திகா ரஜதம் யதா, எப்படி இந்த சிப்பியின் மேலே என்னுடைய அத்தியாசத்தினால நான் வெள்ளியை பார்த்தேன். இருக்கிற வஸ்து என்னவோ சிப்பி தான், ஆனால் நம்மளுடைய குணம் என்ன என்ன பண்ணிருச்சு, அதன் மேலே வெள்ளி காசை பார்த்துருச்சு. அத்தியாசங்கிற குணத்தினால வெள்ளி காசை பார்த்துருச்சு. இப்போ ஒரு கயிறு இருக்குது, அந்த கயிற்றின் மேலே நமக்கு அத்தியாசம் வந்துருச்சு அப்படின்னா என்னத்தை பார்ப்போம்? பாம்பை பார்ப்போம், அல்லது பூமாலையை பார்ப்போம், அல்லது ஹோஸ் பைப்பு பார்ப்போம், அல்லது இந்த ஸ்தானு புருஷன்னு சொல்லக்கூடிய அந்த தூண், அந்த கை காட்டி மரம் இருக்கு இல்லையா, அதை பார்க்கும்போது, இருட்டில் பார்க்கும்போது அது நமக்கு என்னவா தெரியுது? திருடனா தெரியுது. அப்புறம் வேற என்ன சொல்லலாம்? யானை கூட இருக்குது பாருங்க. இங்க மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. இப்போ மரத்தை பார்க்கும்போது நமக்கு யானை தெரியல, யானையை பார்க்கும்போது மரம் தெரியல. இப்போ நம்மளுடைய பார்வை ஒன்றின் மேல அத்தியாசம் உறுதியாகி போச்சு அப்படின்னா, சுரேஷ் செய்ய எடுத்து காமிக்கிறாங்க பார்த்துத்தாங்க. அத்தியாசம் உறுதியாகி போச்சு அப்படின்னா இந்த மரம் நமக்கு யானையா தெரியுது. பார்த்துப்பா, மதம் பிடிச்ச யானை, கிட்ட கிட்ட போயிடாதீங்க அப்படின்னு நம்ம இதை பார்த்து பயப்படுறோம். ஆனால் இல்லைப்பா, இது மரத்தால் செஞ்ச பொம்மை அப்படின்னு பார்க்கும்போது இதன் மேலே நமக்கு அத்தியாசம் நீங்கி போகுது. இப்போ அத்தியாசங்கிறது இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெளியே இருக்கக்கூடிய ஸ்தூல அத்தியாசத்தை சொல்கிறாங்க. ஆனால் சுவாமிஜி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, ஸ்தூல அத்தியாசம் கூட நமக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து ஒரு லாபமோ அலாபத்தையோ கொடுத்துட்டு போயிடும். ஆனால் சூட்சுமமான அத்தியாசம் எங்கே நடக்குதுன்னா, அது உலகத்தில் நடக்குதுன்னு இங்கேன்னு வெளியே காட்டாத, இங்கே காட்டு. இப்போ என் மேலே நான் எதை அத்தியாசம் பண்ணிக்கிட்டேன்? ஆத்மாவாகிய என் மேலே நான் அகங்காரின்னு அத்தியாசம் பண்ணிக்கிட்டேன். இந்த அகங்காரியான அத்தியாசம் நம்மளை எவ்வளவு தூரம் அஜ்ஞானத்துக்கு இழுத்துட்டு போகுது. இப்போது அதுக்கு சுவாமி இன்னொரு 2 வார்த்தை சொல்லி கொடுத்தாங்க. அநேகமாக நீங்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். தஸ்மின் தத் புத்தி, என் மேலே நான் என் புத்தியை வச்சேன்னா ஆத்மாவாகி என் மேலே நான் பிரம்மத்தை பார்ப்பேன். ஆத்மா ஆகிய நான் பிரம்மம்னு பார்ப்பேன். இது தஸ்மின் தத் புத்தி. தஸ்மின் அதத் புத்தி அப்படின்னா, ஆத்மாவாகி என் மேலே நான் எதை பார்த்தேன்? அகங்காரியை பார்த்துக்கிட்டேன். நான் ஒரு சன்னியாசியாக்கும், என் பேர் இதுவாக்கும், நான் இந்த ஆசிரமத்தில் இருக்கிறேனாக்கும், நான் இதுவெல்லாம் படிச்சிருக்கிறேனாக்கும் அப்படின்னு சொல்லி என் மேலே நான் அகங்காரங்களை கற்பிதம் பண்ணி கொடுத்துருக்கிறேன். இந்த அகங்கார கற்பிதங்கள் எவ்வளவு தூரம் நம்மக்கிட்ட சத்தியமாக இருக்குதோ அவ்வளவு தூரம் இந்த உலகம் உனக்கு சத்தியமாக தான் தெரியும். இந்த சத்தியத்தை நான் எப்படி ஒரு அத்தியாசம்னு நான் கண்டுபிடிக்கிறது? இதுக்கெல்லாம் சுவாமிஜி எப்பவுமே நீங்கள் சாஸ்திர உதாரணங்களை வச்சுக்கிட்டு உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய சுயமான வாழ்க்கையிலிருந்தும் நீங்கள் பாடத்தை கற்றுக்கோங்க. அதுதான் உருப்படுறதுக்கு வழி. நீங்கள் சாஸ்திரத்தை படிச்சுட்டு அதவே திருப்பி ரிப்பீட் பண்ணிங்கன்னா சாஸ்திரம் உங்களுக்கு நினைவு இருக்கும். இப்போ இந்த 7வது ஸ்லோகத்தை நான் படித்து ரிப்பீட் பண்ணேன்னா இந்த 7வது ஸ்லோகம் எனக்கு நல்லா மனப்பாடமாகும். அந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னு எனக்கு தெரியும். இதனால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? ஆனால் இந்த ஸ்லோகம் சொன்னபடிக்கு நீங்கள் விளங்கிக்கிட்டாதான் அது உங்களுக்கு பிரயோஜனம் தரும். இப்போ அத்தியாசம் எங்கெல்லாம் அத்தியாசம் நடக்குது நீங்கள் கண்டுபிடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு அதிலிருந்து விடுபட முடியுங்கிறாரு. இப்போ இந்த அத்தியாசம் நமக்கு என்ன பண்ணுறதுன்னா பெரிய சம்சாரத்தை கொடுக்குது. எப்படி சம்சாரத்தை கொடுக்குது? இது முதல் ஸ்லோகத்தில் சொல்ல வேண்டியது, ஆனால் நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த ஸ்லோகத்தோடு நான் சேர்த்து சொல்கிறேன். இப்போது நமக்கு அனுபவிக்கும் காலம் ஸ்வகாலே சத்தியவத் பவதினா, அனுபவிக்கும் காலம் வரை தான் அது உண்மை போல இருக்குது. இப்போது நம்ம நாக்கில், உங்கள் நாக்கில் ஒரு லட்டு வச்சு நம்ம லட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த லட்டு நாக்கில் இருக்க வரைக்கும் மட்டும்தான் அது சத்தியம். நாக்குக்கு கீழே போயிடுச்சுன்னா அது முடிஞ்சுது. அந்த நாக்கினுடைய சுவை அது முடிச்சுது. நல்ல ஒரு மல்லிகைப்பூ வாசனை அது முகர்ந்து பார்க்க வரைக்கும் தான், அது முகர்ந்து பார்த்து முடிஞ்சதும் அது முடிஞ்சிருச்சு. இப்போ உங்கள் வீட்டு பாத்ரூமில் நீங்கள் எல்லாரும் லக்ஸு சோப்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா அது லக்ஸு சோப்பு ஓகே, நீங்கள் யூஸ் பண்ண அந்த வாசனை உங்களுக்கு பழகி போயிடும். திடீர்னு ரெக்ஸோனா சோப்பையோ வேறு எதையோ ஒரு சோப்பு கொண்டு வச்சுன்னா என்னடா நம்ம பாத்ரூமில் இன்றைக்கி புதுசாக மணக்குதுன்னா, அப்போது இந்த புலன்கள் எல்லாம் ஸ்பர்சாஸ்து கவுந்தேய, அந்த பகவத்கீதையில் இந்த ஸ்லோகம் எனக்கு அது முழுசாக நினைவில்லை. இந்த புலன்களும் விஷயங்களும் ஒன்றை ஒன்று அதை ஸ்பர்சிக்கும் போது
ஒரு 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 உணர்வுகள் உண்டாகுது, ஒரு சுகத்தை பார்க்குறோம், ஒரு கண் காட்சியை பார்க்குது. இது எல்லாமே அந்த நேரத்துல மட்டும்தான் நமக்கு சத்தியம். அந்த நேரம் போச்சுன்னா அது காணாம போயிடுது. ஆனா நாம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய இந்த புலனும் நம்மளுடைய இந்த மனசையும் இந்த புத்தியும் கொண்டுகிட்டு இந்த பிரம்மத்தின் மேல எத்தனை பெரிய அத்தியாசங்களை நம்ம கற்பிதம் பண்ணி வச்சிருக்கிறோமே. இது அந்த அத்தியாச காலத்துல மட்டும் நடந்த ஒரு இடர்பாடு, ஒரு விபத்துன்னு நினைச்சிட்டு நம்ம விட்டோமா அப்படின்னா நம்ம அதிலிருந்து வெளியே வர பிடிவாதமா இருக்கிறோம். குழந்தைங்க எப்படி ஸ்கூலுக்கு போறதுக்கு நான் மாட்டேன் மாட்டேன் பிடிவாதம் பண்ணி அழுகுதோ, இல்லையா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் பொம்மை வேணும்னு அழுகுதோ, அது மாதிரி இந்த அத்தியாசத்தை நம்ம விடுறதுக்கு பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நீயா ஏத்தி வச்சுக்கிட்டதுன்னு சொன்னா இல்லை, இப்படிதான் உலகம் எனக்கு கற்பிச்சு கொடுத்துருக்குது. இல்லப்பா, உன்னுடைய புலன்களும் நீ அனுபவிக்கும் இன்ப துன்பம் எல்லாம் அப்போதைக்கு மட்டும்தான் இருக்குது. நீ அதை கடந்து போனா போயிடுச்சானே. இல்லையே, எனக்கு இன்னும் அது துன்பம் தருதே. எங்கிருந்துட்டு துன்பம் தருது? அது நம்ம மனசுல இருந்துக்கிட்டு துன்பம் தருது. உண்மையில நீங்க அனுபவிச்ச துன்பமோ, உண்மையில் நீங்க அனுபவிச்ச இன்பமோ, உண்மையில நீங்க அனுபவிச்ச மானமோ அவமானமோ இப்ப இருக்குதா? அது அனுபவிச்சு அந்த காலத்திலேயே அது ஓடி போச்சு. ஆனா அது இப்ப யார் பிடிச்சி வச்சிட்டு இருக்கிறா? நம்ம மனசுல பிடிச்சி வச்சுக்கிட்டு அதை நினைச்சு பாடாப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், படுந்துயர் பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இது யாரு சம்சாரத்தை பிடிச்சி வச்சிட்டு இருக்கிறா? யாரு சம்சாரத்துக்கு சத்திய புத்தி கொடுத்துட்டு இருக்கிறா? இது யார் அத்தியாசம் பண்ணிட்டு இருக்கிறா? நான் அத்தியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேனே, என் மேலேயே நான் அத்தியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேனே, எப்ப நான் இந்த அத்தியாசத்தை விட்டு தொலைப்பது? அப்புறம் மூல அத்தியாசம், இந்த மூல அத்தியாசத்தையும் சூழ அத்தியாசத்தையும் நான் சொல்லிட்டேன். மூல அத்தியாசங்கிறது எங்க இருக்குது? என் மேல தஸ்மின் தத்புத்தி, என்கிட்டேயே ஆத்மாவாகி என்கிட்ட அகங்காரத்திலிருந்து நான் அத்தியாசத்தை ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஸ்தூல அத்தியாசம் எது வரைக்கும் இருக்குதுன்னா பிருத்திவி வரைக்கும் இருக்குதான். இந்த பிருத்திவியாகிய மண் வரைக்கும் நம்மளுடைய அத்தியாசத்தை கொண்டு போய் செலுத்திட்டு இருக்கிறோம். இதை சுவாமி இன்னும் அழகா சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, இந்த அத்தியாசம் நடந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை மனித சரீரம் எடுத்தாச்சு. ஐயோ, இப்படி எல்லா அத்தியாசத்தில் நான் சிக்கி தவிக்கிறேன்னு எப்படா நான் மேலே வர்றதுன்னு ஒரு பயம் வரும் இல்லையா? பயப்பட வேண்டாம். இந்த அத்தியாசத்துக்கு காரணமா இருக்கிற இந்த அதிஷ்டானமானது அத்வைதம். அது சொல்லுது, சர்வ அதிஷ்டானம் அத்வைதம். யாவத் ந சாயத்தே பிரம்ம சர்வ அதிஷ்டானம். இப்போ நீங்க இங்க பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரு அதிஷ்டானம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த பேனாவுக்கு ஒரு அதிஷ்டானம்னு பார்த்தோம்னா இது ஒரு பிளாஸ்டிக்கால் ஆனது. இந்த மரத்தில் இந்த யானைக்கு ஒரு அதிஷ்டானத்தை பார்த்தா மரத்தினால் ஆனது. இந்த புத்தகத்துக்கு ஒரு அதிஷ்டானத்தை பார்த்தோம்னா இது பேப்பரால் ஆனது. இப்போ நாம் பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரு அதிஷ்டானம் இருக்குது. அதெல்லாம் அது கூடவே அப்படியே பேப்பரு பேனா இந்த மரங்கிற மாதிரி இந்த சர்வத்துக்கும் ஒரு அதிஷ்டானம் இருக்குது. அது அத்வயமான பிரம்மம். சர்வ அதிஷ்டானமாக இருக்கிற அந்த பிரம்மத்தின் மேலே நாம் என்ன கற்பிதம் பண்ணியிருக்கிறோம், என்ன அத்தியாசம் பண்ணியிருக்கிறோன்னா, இங்கே உலகம் எங்கே இருக்குது? இந்த உலகம் எங்கே இருக்குது? பிரம்மத்தின் மேலே இருக்குது. இந்த பிரம்மத்தின் மேலே இந்த உலகத்தை நாம் அத்தியாசம் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்புறம் சரி, இந்த பிரம்மத்தின் மேலே தான் நான் உலகத்தை அத்தியாசம் பண்ணிட்டேன். இந்த உலகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா அது ஈஸ்வரனுடைய சிருஷ்டியில் இருக்குது. அப்போ ஈஸ்வர சிருஷ்டியும் பிரம்மமும் உள்ளபடி தான் இருக்குது. இந்த ஜீவனுடைய புத்தி தான் தன்னுடைய ஆசையினாலையும் தன்னுடைய ராகத்வேஷத்தினாலையும் அவன் இத்தனையும் அத்தியாசப்படுத்தி வச்சிருக்கிறான். இப்போ இந்த அத்தியாசம் நடந்திருக்கிறது நமக்கு தெரிஞ்சதுனாலே நாம் இந்த உலகத்தில் பயப்பட வேண்டியதில்லை. ஈஸ்வரன் தான் இந்த மொத்தத்தையும் சிருஷ்டி பண்ணியிருக்கிறாரு. அவர் தான் சர்வகர்த்தாவா, அதாவது சர்வஜத்துவம் உடையவராக இருக்கிறாரு. அதனால அவர் படைச்ச இந்த லோகத்தை நீ எப்படி வாழணும் அப்படின்னா அத்தியாச புத்தியை விட்டு வாழு. அத்தியாசம் யாருக்கிட்ட நடக்குதுன்னா மேக்சிமம் ஜீவன்கிட்ட இருக்கிற ராகத்வேஷத்துலேயும் அவன் அடிபட்டு கஷ்டப்பட்டு வர சம்சாரியத்திலையும் தான் அவனுக்கு அத்தியாசம் நடக்குது. அப்போ அந்த அத்தியாசத்தை அவன் மெல்ல மெல்ல இந்த சர்வத்துக்கும் அதிஷ்டானமான இந்த பிரம்மம் தான் இருக்குது, நான் தான் என்னுடைய மனக்கற்பிதத்தினாலையும் பார்க்கறது ஒன்றா நினச்சிக்கிட்டதுனாலையும் நான் ஏற்றி வச்சுட்டேன்னு அவன் விட்டொழிக்கும் போது இந்த சம்சாரம் அவனை விட்டு நீங்கி போகுது. அப்போது நமக்கு இந்த உலகத்தின் இந்த சர்வ அதிஷ்டானமான அத்வய பிரம்மம்னு தெரிஞ்சதுக்கப்புறமா
இன்னும் இந்த உலகம் நம்மளை பயப்படுத்துமா? அந்த உலகம் இந்த ஈஸ்வரன்கிட்ட இருக்கக்கூடிய மாயா சக்தியில உண்டானது, இந்த மாயையினால் உண்டானது. இதை கண்டு நான் ஏன் பயப்படணும்? இந்த யானை இது வெறும் கட்டையால் ஆனது, மரக்கட்டையால் ஆனதுன்னு தெரிஞ்சதும் நமக்கு இது மேல இருக்கிற பயம் போயிடுது. ஆனா இது கட்டைன்னு பார்க்காம பார்த்தோன்னா இது என்ன பயமுறுத்துது. அதே போல இருக்கிறது எல்லாத்துக்கும் பிரம்மம் தான் அதிஷ்டானம்னு பார்த்துட்டோம்னா நமக்கு இந்த அத்தியாசமும் தீர்ந்து போயிடுது. ஏன்னா அத்தியாசம் நான் பொய்யா கற்பிதம் பண்ணிக்கிட்டேன்னு நம்ம விளங்கி போயிடுவோம். அப்போ அத்தியாசமும் தீர்ந்து போயிடுது, நம்மக்கிட்ட இருக்கிற சம்சாரமும் தீர்ந்து போயிடுது. இப்போ இந்த உலகம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அத்தியாசம்னு தெரிஞ்சிருச்சு, ஆனா எப்படி தெரியும்? பயமுறுத்தாத பிரம்மமா தெரியும். ஈஸ்வரனுடைய சிருஷ்டியில அது இருக்குதுன்னு தெரியும். ஆனா அதை கண்டு நாம பயப்பட வேண்டியதில்லை. இப்போ பயப்படாம நம்ம அதை எப்படி விவகாரம் பண்ணணும்னா, விவகார சத்தியமா நீங்க விவகாரமா பண்ணுங்க. ஈஸ்வரன் இந்த உலகத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு ஒரு சுவாமி ஒரு பாட்டு சொல்லுவாங்க, பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவா வசிஷ்யதே. அப்போ பகவான் இந்த சர்வத்துக்கும் அதிஷ்டானமான இந்த பிரம்மம் பூரணமா இருக்குது. இப்போ இந்த பூரணமான பிரம்மம் பூரணமான ஜெகத்தா இருக்குது. இந்த பூரணமான ஜெகத்து பூரணமான ஜீவனா இருக்குது. இங்க குறையெல்லாமே நாம அத்தியாசப்படுத்திக்கிட்டு தான். அதனால விவகாரத்துல உங்களுடைய எல்லா ஈஸ்வர திருஷ்டியில இந்த விவகாரத்தை நீங்க கையாண்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்ரேயஸானதை தான் செய்வீங்க. ஸ்ரேயஸான எல்லாமே வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிறதாகட்டும், செய்வதாகட்டும், சொல்வதாகட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்க ஸ்ரேயஸாதான் செய்வீங்க. அது உங்களுக்கு சம்சாரத்தையோ அத்தியாசத்தையோ உண்டு பண்ணாது அப்படின்னு நம்ம சுவாமி சொல்லி கொடுத்தாங்க. இதுல இன்னொரு 3 விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. நான் என்னன்னு எனக்கு நினைவு வருதான்னு பார்க்குறேன். நினைவு வருதான்னு பார்த்துட்டு நான் முடிஞ்ச அதை சொல்றேன். நீலாகங்காரத்தை பார்த்துக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்லி கொடுத்தாங்க, நினைவு வந்துருச்சு. இப்போ நான் இருக்கிறேன், தஸ்மின் தத்புத்தியா இருக்கிறேன். அப்போ நான் என்ன செய்வேன்? கர்த்தவியம் அப்படின்னு சொன்னா என் முன்னாடி இதெல்லாம் இருக்குது, அதனால நான் செய்கிறேன். இப்போ நான் செய்யறது எப்படி செய்வேன்? கர்த்தவியமா செய்வேன். அதுல எனக்கு எந்த விதமான ராகத்வேஷமும் உண்டாகாம செய்வேன். கர்த்தவியம் அப்படின்னா உங்க முன்னாடி இருக்கிற அந்த கர்மத்தை ராகத்வேஷம் இல்லாம செய்யறதுக்கு பேரு கர்த்தவியம். கர்த்தா அப்படின்னா இப்போ இந்த ஃபேன் ஓடுது, இந்த மைக்கு நான் பேசுறத வாங்கி பிரதிபலிக்குது அப்படின்னா இது வெறும் கர்த்தா, இது வெறும் கருவி மாத்திரம், அது செய்யுது, அவ்வளவுதான். அப்புறம் இதை ஒரு நிமிஷம் இருங்க. கர்த்திருவம் அப்படின்னு போட்டுக்கிட்டா நான் செஞ்சேன் அப்படின்னு வரும்போது இங்கே ஒரு அகங்காரி வந்துடுறானா. அப்போ தஸ்மின் அதத் புத்தி, என் மேல நான் அகங்காரத்தை தூக்கி போட்டுக்கிட்டேன். இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க? கர்த்தவியமா உங்க முன்னாடி இருக்கிற கர்மங்களை செய்யுங்க. போக்தவியமா உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை அனுபவிங்க. இதனால உங்களுக்கு ஒரு துன்பமும் வந்துடாது. அதே போல கர்த்தாவா போக்தாவா இருந்து கர்மயோகத்தை செய்யுங்க. இப்போ உங்க முன்னாடி எத்தனையோ ஆசிரமத்துல சின்ன சின்ன வேலைகள் கடமைகள்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க எப்படி செய்வீங்க? கர்த்தாவா இருந்து செய்வீங்க, போக்தாவா இருந்து அனுபவிப்பீங்க. ஆனா கர்த்தவியம் இல்லை, கர்த்திருவம் போக்திருத்துவம், இதை நான் செஞ்சேன், இதை நான் அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகங்காரத்தன்மை அங்க வராமல் இருந்ததுனாலே நீங்க செய்யறது எல்லாமே இயல்பான வாழ்க்கையில ஈஸ்வர திருஷ்டியில உள்ளது உள்ளபடி நடந்துகிட்டு இருக்கும். இப்போ அத்தியாசம் நடக்கிறது கம்மியாகி போயிடும். அத்தியாசம் நடக்கிறதே நான் செய்தேன், நான் அனுபவித்தேன் வரும்போது தான் அதுக்குள்ள ராகத்வேஷம் வந்து நான் இதை இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது, இதை நான் மாற்றணும், இதை நான் செய்தே ஆகணும், இதை நான் செய்யாமல் விட்டுட்டேன்னு இந்த நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன் எப்போ எல்லாத்தையும் நான் என் மேலே தூக்கி போட்டுக்கிறேனோ அப்போதான் மொத்தமும் சம்சாரமாக மாறி அத்தியாசத்துக்கான வாய்ப்புகள் இந்த மொத்த உலகமும் உங்களுக்கு கொடுக்குது. அப்போ இந்த 2ஐயும் மட்டும் விட்டுட்டோன்னா செய்ய வேண்டியதை
அனுபவிக்கிறதுக்கு உலகம் கொடுத்துருக்குதா அனுபவி. அது எப்படி அனுபவி? இது எதுவும் நான் அல்ல, ஈஸ்வரனுடைய சிருஷ்டியில் இங்கே இருக்குது, அதை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு போகும்போது உங்களுக்கு அத்தியாசம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அத்தியாசம் நடக்கிறதுக்கு முதல்ல உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மூல அத்தியாசமான நான் செய்பவன் அனுபவிப்பங்கிறவன் தான் இந்த உலகத்தை இவ்வளவு துன்பகரமாக நமக்கு காட்டுது, பயமுறுத்துதுங்கிறது இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு சின்ன விஷயம் எனக்கு சுவாமி சொல்லி கொடுத்தாங்க. இதுவும் நம்மளை நாமளே பரிச்சயம் பண்ணிக்கிறதா. இது மேக்சிமம் இந்த ஸ்லோகத்தை நான் சொல்லிட்டு, இந்த ஸ்லோகத்தில் நான் என்ன விளங்கிக்கிட்டேங்கிறத, இந்த அகங்காரத்தன்மை இல்லாமல் நம்மளால இருக்க முடியுதான்னு அவ்வப்போது நான் என்னை பரிச்சை பண்ணி பார்த்துக்கிறது உண்டு. அதனால என்னோட கதையை நான் இங்கே சொல்லாமல் இன்னொருத்தருடைய ஒரு கதை சொல்கிறேன். இப்போது ஒரு சென்னையில் ஒரு டாக்டர் இருக்கார். அவர் ஒரு பெரிய டாக்டர், பெரிய ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம சுவாமிஜியை பார்க்க வந்திருக்காங்க. இப்போ பார்க்க வரும்போது அவர்களுடைய ஒரு தோழன், அவரும் ஒரு பெரிய ஒரு டாக்டர், அவர் இவரை விட பெரிய டாக்டராக இருக்கலாம் அல்லது பெரிய பதவியில், 2 பேருமே நல்ல ஒரு பதவியிலையும் ஒரு அந்தஸ்துலையும் உயர்ந்தவங்க நம்ம சுவாமிஜியை பார்க்குறதுக்கு ஆசிரமத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ நீங்கள்லாம் என்ன படிக்கிறீங்கிற போது, நாங்கள்லாம் தன்னிறைவாக இருக்கிறதுக்கு வேதாந்தம் கற்றுக்குறோங்க அப்படின்னு. ஓ, நீங்கள் தன்னிறைவுக்கும் சந்தோஷத்துக்கும் வேதாந்தம் கற்றுக்கிட்டு தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுமா? ஆமாங்க, அதுதாங்க எங்களுக்கு நிரந்தரமான நிம்மதியை கொடுக்குது, நிரந்தரமான ஸ்வரூபத்தை எங்களுக்கு காட்டி கொடுக்குது, அதை நாங்கள் படிச்சுக்கிற குருகுலத்துக்கு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு. இப்போ நாங்கள்லாம் அதெல்லாம் இல்லாமலே எங்களுக்கு ஹெல்த் இருக்குது, நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறோம், நல்ல செல்வம் இருக்குது, நல்ல நிறைவான மனசு இருக்குதுங்க. அப்புறம் நாங்கள் வாரத்தில் நாங்களும் ஒரு நாளைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி கர்மயோகமெல்லாம் பண்ணுறோம். வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் கேம்ப் போட்டு எல்லாத்துக்கும் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லும்போது சொல்கிறாரு, இதெல்லாம் இல்லாமலேயே நீங்கள் சொல்லி கொடுக்குற வேதாந்தமோ நீங்கள் கொடுக்குற இந்த சாஸ்திரமோ எதுவுமே இல்லாமலே நாங்கள் நிறைவாக தானே இருக்கிறோம், ஹெல்த்தாக இருக்கிறோம், மனநிறைவு இருக்குது, எல்லாத்தையும் செய்கிறோம் தானே, நாங்கள் நிறைவாக இருக்கிறோமே. அப்போ உங்களுக்கு மனக்குறையே வராதா? சார், உங்களுக்கு மனக்குறை எதுக்கு வருது? நாங்கள் தான் நல்லா இருக்கிறோன்னு சொல்கிறோம், அப்புறம் மனக்குறை எதுக்கு வருது அப்படின்னு சொல்லி அவர் நல்லா அவருடைய வாழ்க்கை அளவுக்கு நல்லா திருப்தியாக சந்தோஷமாக இந்த உலகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறார், குறையே இல்லைன்னு சொல்கிறாரு. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, சுவாமி எங்கள் ஆசிரமத்தில் 1 வீக்காக பாத்ரூம் எல்லாம் கழுவாமல் இருக்குது, கொஞ்சம் அந்த டாய்லெட் பாத்ரூம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கழுவி விட்டுறீங்களா அப்படின்னு ஒரு கூட்டத்தில் நான் அந்த டாக்டரையும் அந்த உயர்ந்த பதவியில் இருக்கிறவரையும் பார்த்து நான் டாய்லெட் பாத்ரூம் கழுவ சொல்லிட்டேன். என்ன ஆகணும், 1 நிமிஷம் 1 செகண்ட் நினச்சி பாருங்கள், என்ன போயிட்டு நீங்கள் இந்த வேலை செய்ய சொல்லிட்டீங்களே. ஆனால் ஒரு வேளை அவங்க இந்த கூட்டத்துக்கு வந்துட்டோம், என்னடா பண்ணுறது, இங்கே நம்ம இப்படி மாட்டேன்னு சொல்லிட்டா நம்மளை ஒரு அகங்காரி நினச்சிருவாங்களே, ஓஹோ நான் போய் பண்ணிடுறேங்கன்னு போவாங்க. ஆனால் அவங்க மனசில் அது ஒரு அப்படியே உள்ளேயும் வெளியும் நகராத குண்டு மாதிரி, இந்த காதலன் படத்தில் குண்டு ஒன்று உருளுது, என்ன அது பாட்டு, தொண்டைக்கு உருவமில்லா ஒரு உருண்டை ஒன்று உருளுது, காதலன் படத்தில் அந்த பாட்டை உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு நினைக்கிறேன். அந்த மாதிரி உருவமில்லாத ஒரு உருண்டை அவங்க தொண்டையை அடைக்கும். நான் எவ்வளவு வசதி வாய்ப்புடையவன், இப்படி என்னை டாய்லெட் பாத்ரூம் கழுவிட சொல்லிட்டாங்களேன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அவர் நிறைவானவர், செல்வ செழிப்புடையவர், படித்தவர், பண்டிதர், எவ்வளவு புகழ் வாய்ந்தவராக இருந்தாலும் ஒரே ஒரு சொல், அவர் கழுவ கூட போகலை, நான் கழுவி விடுங்கன்னு நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தை எவ்வளவு துக்ககரமானதாக்கிடுச்சு தெரியுமா? அது யார் முன்னாடி? அவர் கூட செம்ம அந்தஸ்தில் இருக்கிற இன்னொரு டாக்டர் முன்னாடி. எவ்வளவு கஷ்டம் இருக்கும் பாருங்களேன். இனிமே அவர் அந்த டாக்டர் கூட பயணிக்கும் போதெல்லாம் அந்த ஆசிரமத்தில் என்ன டாய்லெட் பாத்ரூம் கழுவ சொல்லிட்டாங்களே, இந்த ரகசியம் வரை இவனுக்கு தெரிஞ்சு போச்சேங்கிற போது வாழ்நாள் முழுக்கும் அவங்களுக்கு இந்த ஒரு அவமானம் எவ்வளவு துன்பத்தை தருது. இப்போ இந்த சின்ன துன்பம் அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு பெரிய ரோதனையாக்கிடுச்சு. ஆனால் நம்மக்கிட்ட இந்த வேலையை சொன்னோன்னா, இது என்னம்மா சுஜிபி வேலை, இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் பாருங்க, கிடுகிடுன்னு ஓடி போய் வேலையை முடிச்சுட்டு வருவோம். இப்போ இதே சொல் இந்த ஆத்ம ஞானத்தை கற்றுக்கிட்டவனுக்கு நான் சொல்லும் போது அது துன்பத்தை கொடுத்துச்சா, அது அவமானத்தை கொடுத்துச்சா? இல்லை. ஏன்னா இது நான் செய்ய வேண்டியது. என்ன ஆசிரமத்துக்கு நான் வர்றேன், இங்கே குப்பை கட்டி கிடக்குது, அல்லது ஏதோ டீ குடிக்கும்போது குழந்தைங்க சிந்திட்டாங்க அப்படின்னா கிடுகிடுன்னு அம்மாலாம் ஓடி போய் துணியை நனைச்சி எடுத்து துடைக்கிறாங்க. ஆனால் யாரையும் நான் இந்த வேலை செய்யுங்கன்னு சொல்கிறதில்ல. ஆனால் அவங்களே செய்துக்கிறாங்க. செய்கிறதுனால நான் தரம் தாழ்ந்தவன் ஏதாவது ஒரு சங்கடம் அவங்களுக்கு வருதா?
இங்கே கூட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது கூட நம்ம ஆசிரமத்திலே ஒரு டாக்டர் சார் இருக்காரு. மதியத்துக்கு எல்லாத்துக்கும் லஞ்ச் பெல் அடிச்சாச்சுன்னா கிடுகிடுன்னு பிளேட்டெல்லாம் எடுத்து தொடச்சி வச்சு எல்லாத்துக்கும் எல்லா சர்வெண்ட் வேலையும் பார்க்குறாரு. ஆனால் நான் அவமானப்படுத்தப்பட்டேன், நான் இந்த வேலையில் நான் போய் சிக்கிக்கிட்டேனே, என்னை இப்படி கீழான வேலைக்கு தள்ளிட்டாங்கன்னு அவர் மனசில் தோணி இருக்குமா? தோணாது. ஏன்னா இந்த ஆத்ம ஞானமானது சர்வத்துக்கும் அதிஷ்டானமான பிரம்மம் நீன்னு சொல்லுது. இது சர்வத்துக்கு அதிஷ்டானமான பிரம்மம் பகவான் அங்கே இருக்காருப்பா, நம்மெல்லாம் ஏதோ அவர்லேருந்து அப்படி அப்படி அனுகிரகமாகி வந்திருக்கிறோம், அப்படி இல்லை. அது நீன்னு சொன்னதுக்கு அப்புறமா எந்த சொல்லோ எந்த மனிதனோ எந்த அவமானமோ எந்த ஏழ்மையோ எந்த ஒரு அசிங்கமோ நம்மளை தரம் தாழ்த்திட முடியுமா? நம்மளை அத்தியாசத்தில் சிக்க வச்சு நமக்கு சம்சாரத்தை கொடுத்துட முடியுமா? அப்படி கொடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட பிரம்மஸ்வரூபம் நீ அப்படின்னு இந்த டாக்டர் கதை மூலமாகவும் சுவாமிஜி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த அத்தியாசமெல்லாம் நம்மக்கிட்ட எங்கிருந்து உண்டாகுது? அந்த உண்டாகிற அத்தியாசமெல்லாம் ஸ்தூலத்தில் இருந்துருச்சுன்னா அது ஒரு பொருட்டே இல்லை, அதை தூக்கி போட்டுடலாம். சூக்ஷ்மமாக நடக்கும்போது அது நமக்கு எவ்வளோ துன்பத்தை கொடுக்குதுங்கிறது எல்லாத்தையும் நாம் நம்மக்கிட்ட இல்லை, சுற்றி இருக்கிறவங்ககிட்ட பார்த்துட்டு அதிலிருந்து நான் அத்தியாசிக்கப்படாத பூரண பிரம்மஸ்வரூபம்னு நம்ம பூரண ஆனந்தத்தில் இருப்போம்னு இந்த அத்தியாசத்தை பற்றி இந்த 7வது ஸ்லோகம் விளக்கி இருக்குது. அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேங்கிற விதத்தில் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஓம் தத் சத்.